ஷேய் பெஸ்டோ பிரமா நந்தி கணக்கு எல்லாம் கேட்டுக்கோடா. அதிமுக கட்சிக்காரன் கருப்பு சிவப்பு வெள்ளை அவனுக்கு குடும்பத்துக்கே ஊசியை போடுதார். கரு வேரோட அப்படி உழுப்பி ஆட்டுவார். உழுப்பி அடியா வானரப்போட வரையில் 2 கட்சிக்காரன் அடி செம்ம அடி வாங்குவான். தரும அடி வாங்குவான். அடுத்தாப்புல காவல்துறைக்கு இப்போ குதிரை விடுதார். ஊசியை போட்டால் தானே குதிரை முடியும். குதிரைனா தானடா கதை பறக்கும், கதை வரும், கதை துஷ்டில் வரும். புரியுதா புரியுதா இல்லையா? கைலாசத்தில் எதுக்கு உட்காந்துருக்காரு? அப்படியே என்ன நடக்கு ஏது நடக்கு? ஒரு கோட்டால காவல்துறை நீ ஸ்டேஷன் இருக்கியா? கம்ப்ளைண்ட்டு எங்கே கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்? எங்கே உட்காந்துருக்காரு? கொடுத்தியா கொடுக்கலையா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா கொடுத்தியா கொடுக்கலையா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா நீ கொடுக்கல. இன்னும் கொடுக்காம ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே அலையுதா. என்ன காரணம்? கவர்மெண்ட் லாயர் வீசிக்கிட்டே அலைதான். அவனெல்லாம் தூக்கி போட்டு வானரப்போட பந்தாடுவான் கைலாசத்தில். புரியுதா? நடத்தினா பாத்தியா? இல்லை எதுக்கு கடவுள் உட்காந்துருக்கா? என்ன காரணம் உட்காந்துருக்காரு தெரியுமா இல்லையா? இப்போ ஒரு சொத்து வாங்குதான், ஒரு சொத்து நடக்கு பிரச்சனை, நீதிமன்றத்தில் வழக்காடுது. இந்த சொத்தை கண்டுபிடிக்கலைன்னா இப்போ காவல்துறை என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? கண்டுபிடிச்சா பிடிக்கலையா? பிடிக்கல. வந்த நேரம் போன நேரம் பூரா காகித பேப்பர் இந்த இடத்துலக்குள்ளே சம்மந்தப்பட்டவன் பூரா வீசி எறிதான். எங்கெங்கே வீசி எறியணுமோ வீசி எறிஞ்சு 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். அப்போ ஊசி போட்டால் குதிரை விடுவார்ல, அதுக்கு தான் ஊசி. கைலாசத்தில் கடவுள்கிட்ட சேட்டை பண்ணவனுக்கு பூராமே இந்த ஊசியை போடுவார். அவன் குடும்பத்தில் குதிரை விடுவார். புரியுதா? ஒருத்தன் தப்பு செஞ்சா அதே கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம், அதிலிருந்து பூரா ஊசியை போட்டு குதிரை விடுவார். உன் வீட்டில் குதிரா, உன் பொண்டாட்டி உள்ள குதிரு, எல்லாத்தையும் குதிரு. சரியா? அதனால ஊசியை போடுதார். புரியுதாடா இல்லையா? புரியுதா இல்லையாடா? அதான் அதுக்குத்தான் அதிமுக கட்சிக்காரனுக்கு ஊசியை போட்டு குதிரை விடுதார். அவன் கட்சிக்குள்ளே குதிரை விடுவார். அடுத்து காவல்துறையை 2 கட்சியில் இப்போ குதிரை விடுவார். ஊசி போட்டார்ல, இன்ஜெக்ஷன் ஊசிடா, கடவுளுடைய பவர். உன்ட்ட என்னடா பவர் இருக்குது? பேப்பரை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பூரா பாலாக்கிட்டு இருக்க முட்டா பேகலாம். பேப்பரை வச்சு பாலாக்குதான். பிதுக்கி எடுத்து போடுவார். பிதுக்கி பூமி பாலாக்குறதுக்காக கொடுத்துருக்காரு. அட்டா அவன் உயிர் வாழ்றதுக்கு என்னடா வேணும்? முட்டா பேல வாயை திறந்து பேதியில், அம்புட்டு பேரும் வாயை திறந்து பேதியில் ஆணும் பெண்ணும் அழிக்கான். 2 நேரத்தை கட்டி அழிக்கான். அந்த நேரம் அடி கொடுக்கல அழிப்பார். தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் அடிக்கல செதறிப்போ. முக்கால் சத்தியம் விடமாட்டாரா, விடமாட்டார். அதான் ஊசியை போட்டு குதிரை விடுதாரு. குதிரப்ப எல்லா அரசு வேளாக்கிறவங்கலேருந்து வழக்கறிஞர்லேருந்து எல்லாமே இப்போ குதிரை விடுவார். கடிச்சு குதர்றா கடிச்சு காவல்துறைக்கு போட்டால் தான் 2 கட்சிக்காரனையும் குதிரை விடுவார். குதருவான். 2 கட்சிக்காரனையும் குதருவான். திமுக காரனை இப்போ இப்போ குதிரை விடுவார். யார்? காவல்துறை. திருப்பி நீ குதர்றா. இவனை பதவியை வச்சு அவன் ஆட்டுதான் சென்னை மெட்ராஸில் நாற்காலி சேரில் உட்காந்து. அதே மாதிரி நீ நாற்காலி சேரில் உட்காந்து குதறு. யாரை குதறணும்? அரசியல்வாதியை. திமுக கட்சிக்காரனும் குதறு அதுக்கப்புறம் அதிமுக கட்சிக்காரனும் குதறு. சரியா? குதர்னா தானே கதை முடியும், கதை துஷ்டு வரும். கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. மூளையை திரிக்காதீடா, எவனுமே திரிக்காத. சரியா? கையெடுத்து கும்பிடக்கூடிய மானிட பிறவி 2 கையை வீசி பிறங்கை கெட்டி போகிறான். பிறங்கை கெட்ட அப்படியே நறுக்கி விட்ருவான் வானர படைகள். புரியுதா இல்லையா? அம்புட்டு சேட்டை எது கணக்கு எடுத்திருக்காரு? எது கணக்கு கொடுத்துருக்காரு? என்ன காரணம்? பூரா சேட்டை பண்ணுவோம், பூரா கணக்கு எடுத்திருக்காரு, கணக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் தான் நடத்துவோம் நீ நினைக்காத. கடிச்சு குதர்னா வீட்டுகளில் வந்து குதிரை விட்ருவார். வீட்டில் படுத்து கிடப்பான். இழுத்து போட்டு சென்னை ஓட்டு போடுதானா ஹூன்னு அந்த மது போதையில் ஏற்றி விட்ருவார். கடிச்சு ஒரே கிறுக்கில் வந்து கடிச்சு குதருவான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. புரிஞ்சு நடங்கடா. புரிஞ்சு நட, தெரிஞ்சு நடை. முக்கால் சத்தியம்.